இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை தொக்கு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதையே மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுக்கலாம். அது கூட 2 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெந்தயப்பொடி, வீட்டிலே அரைச்சி வச்ச மசாலா பொடி, இதுக்கு தேவையான அளவு நான் புளி ஊற வச்சுருந்தேன், கொஞ்சமாக இருந்தால் போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் வீட்டில் இருக்க கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்படியே அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்போ அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் எடுத்து சாப்பிடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகாது. அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது கூட கொஞ்சமாக நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை கசப்பாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நான் சர்க்கரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்மளுக்கு தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூடங்க. அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி சாதத்துக்கூட போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இது புளிப்பு, இனிப்பு, கசப்பு 3மே ஈக்குவலாக இருக்குங்க. சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.